எப்படி இப்படி முடிக்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு 2 பேரும் வீடியோ போட்டு. இன்னைக்கு என்ன வீடியோ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, கங்குவா அப்படிங்கிற படம் வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு சுற்றி. அது யாரும் பார்க்கலாமா வேணாம்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஸ் இருப்பீங்க. நாங்கள் அந்த படத்தை நேற்று நைட்டு இல்லையா, சரி முந்தானத்து நைட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். நேர்மையான ரிவ்யூ. எல்லாரும் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நாங்கள் எங்களோட தனிப்பட்ட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறோம். எப்படின்ட்டு வீடியோக்குள்ள போகலாம். அங்கேயே வீடியோ இருக்கு, இப்படி பண்ணு. வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, 1 2 3. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். டிஸ்டர்பன்ஸ் சொல்றேன் இல்லை. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் படத்தை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதை எதுக்குன்னே தெரியல, சத்தியமா தெரியல. ஒரு ஃபாரின்ல இருந்து கதை வந்து ஆரம்பிக்குது. ஒரு பையனை இல்ல கோவா அது அந்த பையனே ட்ரெயின் முடிச்சு கோவாக்கு தான் போவான். கோவாக்கு ட்ரெயின்ல ஃபாரின்ல வருவாங்க. ஆமா இல்ல மறந்து ஏன் ஃபாரின்ல வந்தாங்களா? ஃபாரின்ல ட்ரெயின்ல வருவாங்க கோவாக்கு. அவன் ட்ரெயின்ல தான் வந்தான். ஆமா, சரி, ஓகே. கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு சயின்ஸ் கூட வருவாங்களா, லேப்ல இருந்து ஒரு சின்ன பையன் தப்பிச்சிடும். அங்கதான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையனை மையப்படுத்தான் கதை ஃபுல்லாவே ஆகுது. என்ன அப்படின்னா, முதல் 1/4 மணி நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்களா பெட்டர். ஆமா, தயவு செஞ்சு 1/4 மணி நேரத்தை வந்து எப்படியே கண்ணு மூடிட்டோ இல்லை காது புதிரே இருந்துக்காங்க. ஏன்னா அந்த 1/4 மணி வருஷம் எதுக்கு போறீங்கன்னு தெரியல. அதை தாண்டிட்டீங்கன்னா நேர கதைக்குள்ள போயிடும். ஒரு நிகழ்கால கதைக்கும் முற்காலத்துல இருந்த ஒரு கதைக்கும் கனெக்ட் பண்ற கதையுமே பிடிச்சிருந்தது. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க எப்படின்னா, பூர்வ ஜென்மத்துல உள்ள ஞாபகத்தை வர வைக்கிறதுக்காண்டி இந்த பையனுக்கு மைண்ட்ல கரண்ட் ஷாக் வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. அது எனக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது. நல்லாவே காமெடி போர்ஷன்லாம் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. யோகி பாபுலாம் வந்து அவ்வளவு காமெடியா இருக்கும். ஆனா சூர்யாவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் எதுக்குன்னு சத்தியமா தெரியல. அது இல்லாம இருந்தாலே படத்துல எந்த பாதிப்பும் இருக்காது. அது இல்லாம வந்து படம் நல்லா தான் இருந்திருக்கும். சூர்யா எப்படி வில்லன் காமிக்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம். ஆமா, கிட்டத்தட்ட நடிப்பு அந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் வந்து எதுக்கு அந்த போர்ஷன் தெரியல. ஹீரோயின் ஒரு கிரிக்கெட் காமிச்சிருந்தா பாருங்க, சத்தியமா இல்ல சத்தியமா அந்த ஹீரோயின் போஸ்ட் வந்து எதுக்காக அப்படின்னா, அது கவர்ச்சியா கொண்டு போய் கிளாமரா காட்டி அப்படியாச்சும் அட்ராக்ட் பண்ணி படம் உடச்சலாம். பார்த்தா அந்த ஹீரோயின்ல இருந்து கவர்ச்சியா கட்டு தப்பு இல்லை. ஆனா யார கவர்ச்சியா கட்டுன்னு வச்சிருக்க பாருங்க, அதுதான் சத்தியமா ஏற்றுக்க முடியல. செட்டே ஆகல சொல்லப்போனா. அந்த சொல்லப்போனா அந்த ஃபர்ஸ்ட் காமெடி விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் படத்துல போங்க. படத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் டைம் வரைக்கும் படம் 1 டைம் வாட்ச் பண்ணு. அது கன்ஃபார்மா சொல்லலாம். பார்க்கவே கூடாது, பார்க்கவே முடியாது அப்படிலாம் இல்ல. எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரீல்ஸ் எல்லாம் நிறைய பாப்பீங்க. அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் காது கேட்கப்பட்டுக்கு மைக் அவுட் ஆகிட்டு அப்படின்ட்டு. ஆனா உண்மைதான் சொல்லப்போம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. காது என்னடா இருக்கும். அது இப்ப எடுத்துக்காட்டு போகும்போது ஃபுல்லா எப்படின்னா காட்டுல உள்ளவங்களை பத்தி ஏத்துறது. அதனால காட்டுவாசிகள் கத்திட்டு தானே இருப்பாங்க. அந்த படம் அதனாலதான் எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமால ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம் சொன்னா கண்டிப்பா சொல்லலாம். அதுக்காக நீங்க வந்து பாகுபலி, கேஜிஎஃப் இந்த மாதிரி படம்லாம் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா சத்தியமா அது வந்து உங்களுக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க படத்துக்கு போனா உங்களுக்கு படம் படிக்கலாம். ஆனா அந்த பாகுபலி, கேஜிஎஃப் இந்த மாதிரி பிரம்மாண்ட படத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது வந்து இந்த லெவல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரி வந்து இப்படி இருக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படிதான் கிடக்கும். சூர்யாவோட நடிப்புக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சொல்லப்போனா செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அந்த காது இறச்சலாம் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு 125 டெசிமல் அது 15 நிறைய நிமிஷம் பார்த்தேன். காது ஒரு பஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்டோரி கிடையாது, ஸ்கிரீன் பிளே இல்லை, எந்த விதமான ஒரு கதையுமே இருக்காது. அப்படியே சொல்லப்போனா இப்போ கேஜிஎஃப்ஓ இல்ல பாகுபலி வந்து அவ்வளவு கிராபிக்ஸ் தான். ஆனால் நம்மளால ஏத்துக்க முடியும். இந்த படத்தை இந்த கிராபிக்லாம் ஏத்துக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. தனியே தெரிஞ்சோம். செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு படம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்ல போனா இல்லையா. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து பெண்கள் வச்சு ஒரு சில ஸ்டோரி, சின்ன கிளிப்ஸ் இருக்கும். அப்புறம் காட்டில் நடக்கிற சண்டை காட்சிகள் இந்த மாதிரி வந்து நல்லா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு. முதல்ல கூட சொன்ன படம் நீ முதல்ல பார்த்ததே கிடையாது. அப்பதான் வயிற்றுல கத்தி குட்டி இருக்கிறது எப்பா அதெல்லாம் நல்ல சீன் சொல்ல போனா. செகண்ட் ஹாஃப் வந்து மேக்ஸிமம் போர் அடிக்காம கொண்டு போயிட்டு இருக்கு. படத்துல பெரிய மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த சவுண்ட் தான். காது கிளிய வா வான்னு கத்திட்டே இருப்பாங்க. அந்த பச்சை பிள்ளைங்க கொண்டு போனா காது அரிஞ்சு போகும். தயவு செஞ்சு கொட்டி வராதிங்க பச்சை பிள்ளைங்கலாம். நான் என் பாப்பா கொண்டு போய் மறுநாள் காலையில் காது ட்ரீட்மெண்ட் நினைச்சேன். அது தப்பிச்சிட்டா. ஏன்னா சின்ன பிள்ளைங்க தப்பிச்சிட்டா. சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை. நீ பெரிய பிள்ளை
வெளியே நம்ம ரோட்ல வாகனம் எது ஏரோப்ளைன் போச்சா பயன் வாங்கி ரோட்ல யானை வந்து நினைச்சுட்டேன் ஓடிடுவேன். நேஷனல் பண்ணிட்டு கேட்டுக்கோங்க. ஸோ அதனால கங்குவா எங்களுடைய தனிப்பட்ட கருத்துல பார்க்கலாம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கு உண்மையிலேயே. படம் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் ஆச்சு, பட் அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மூவில போய் பார்க்குறோம். ஆன்சர்ஸ் பை ஃப்ரம் ஃப்ளவர்கள் பாலம். ஃப்ளவர் பை ஈஸ்வர். சவுண்டே வரல, நாமளும் சத்தம் எழுத சத்தம் இல்லாம இருக்கு. இது சத்தம் இல்லாம சொல்லிக்கலாமே. ஃப்ளவர் பை ஈஸ்வர். ஓகே பாய்.